என் சரீரம் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா இருந்தது. நடிகர் சில்க் சுமிதா இருந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்களா, எல்லாரும் என் சரீரத்தை நேசித்தாங்க, என்ன நேசிக்கல. நம்ம தற்கொலை பண்ணி இறந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா என்ன, அந்த சரீரம் பாவத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சு பாவத்தை தேடினான தவிர, அவங்க சொன்ன ஒரு சாட்சி, என் சரீரத்தை எல்லாம் நேசித்தான், என்ன நேசிக்கல. ஏன்னா என் சரீரம் அவனுக்கு பாவம் தெரியுது. இந்த பாவத்தை கழுவதான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. அதற்காக தான் இங்க ரொம்ப தெளிவாய் சொல்றாரு, என் சரீரம் என்னவா இருக்குது, முழுவதும் இருளா இருக்கிறது. இந்த இருளா இருக்கிற சரீரத்தை வெளிச்சமா மாத்ததான் இயேசு வந்தார். இந்த இருளா இருக்கிற சரீரத்தை, அன்னைக்கு ஒரு குடிக்காரன் அவன் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருக்கிறான், அவன் சரீரம் என்ன இருக்குது, அழுக்கா இருக்குது. யாருன்னா போக முடியுமா அவங்க கிட்ட? போக முடியுமா? எஸ் ஆர் நோ? அதே சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வரும்போது, அன்னைக்கு யாரெல்லாம் தூசித்தானோ அவெல்லாம் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு சரீரம் பாவமா இருந்தது. அந்த பாவமான சரீரத்தை கழுவ என் இயேசுநாதர் வந்தார். அல்லேலூயா. என் பாவ சரீரத்தை கழுவும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, என் சரீரம் இருளா இருக்குது. எப்போ நான் பாவம் செய்த வரையும் என் சரீரம் இருளா இருக்கிறது. நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற வரையும் என் சரீரம் இருளா இருக்கிறது. அதை குறித்து இங்க தெளிவுபடுத்துகிறாரு, என் சரீரம் முழுவதும். இங்க பாருங்க, இந்த சரீரத்தை குறித்து கொஞ்சம் விளக்குறேன். கண்ணு பார்க்க கூடியாதது பார்க்குது. அப்ப கண்ணு என்ன செய்யுது? பாவம் செய்யுது. கேட்க கூடியாததை கேட்கிறேன். காது என்ன செய்யுது? நான் ஒரு பொருளை யாருக்கும் தெரியாம திருடிட்டேன். என் கை என்ன செய்யுது? பாவம் செய்து. நாங்க போகக்கூடாத இடத்துல நான் நடந்து போயிட்டேன். என் கால்கள் அங்க இருக்கிறது. என் கால் என்ன செய்து? பாவம் செய்து. இந்த சரீரம் நமக்கு நல்ல கிட்னி கொடுத்தாரு ஆண்டவர். இந்த சரீரத்தை கெடுப்பதற்காக உள்ள போறதுக்கு டம் வலிக்கிறான். உள்ள என்ன ஆகுது? சரீரம், என் பாட்டில் என்ன ஆகுது? பாவம் செய்யப்படுகிறது. ஆள்கால் உள்ள போகுது. ஆள்கால் உள்ள போன என்ன பாதிக்குமா? நம்ம பாதிக்கும். ப்ரொஃபசர் சொல்லுமா? ஆள்கால் உள்ள போச்சுன்னா என் சரீரத்தில் இருக்கிற சில பார்ட்ஸ்கள் பாதிக்கப்படுகிறது. என் சரீரம் என்ன செய்து? பாவம் செய்து. இந்த பாவமான சரீரத்தை என் ஆண்டவர் நேசித்து இந்த பூமியில உனக்காக எனக்காக பிறந்து இருளா இருக்கிற இந்த சரீரத்தை அவர் வெளிச்சமாய் மாத்த, அதற்காக தான் இயேசு வந்தார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. யாரா இருக்கிறேன்? ஆதாம் தேவனிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் என்னவா இருக்கிறேன்? நிர்வாணியா இருக்கிறேன். ஏன் நிர்வாணியா இருக்கிறேன்? என் சரீரம் பாவம் செய்து விட்டது. என் சரீரம் பாவம் செய்ததனால நான் நிர்வாணியா இருக்கிறேன்.
நன்றாய் கவனிங்க. நமக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோல் உன் சரீரத்தை மூடும்படி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கொல்கதா மலையில நமக்காக பலியானார். ஏன் தெரியுமா? இனி நீ நிர்வாணியா இருக்க கூடாது. நீ நிர்வாணியா இருக்க என் ஆண்டவர் விரும்பல. உலகம் உன்னை நிர்வாணியா வச்சிருக்கலாம். ஒருவேளை நீ நினைக்கிற நான் நிர்வாணின்னு. இயேசு பிறந்த நோக்கம் நிர்வாணியா இருக்கிற என்னை அவருடைய தோலினால் என்னை மூடும்படி என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆதாம் சொல்றார் நான் நிர்வாணி. ஆண்டவர் கேட்கிறார், நிர்வாணின்னு உன்னை அறிவித்தவர் யார்? இனிமே நீ நிர்வாணி அல்ல. உனக்காக நான் அடிக்கப்பட்டேன். என்னுடைய தோலினால் உன்னை மூடுவேன். உன் நிர்வாணம் இனி உலகத்துக்கு தெரியக்கூடாது என்றுதான் இயேசு இந்த உலகத்துல பிறந்து மரித்தார். நிர்வாணியா இருக்கிறவனை இனி நிர்வாணி என்று சொல்லக்கூடாதபடிக்கு பாவ சரீரமாய் இருந்த என்னை இனி இந்த சரீரம் பாவம் என்று சொல்லக்கூடாதபடிக்கு என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமானாய் மாற்றினார். அங்கே சொல்லப்படுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். ஏன் பெரிய வெளிச்சம்னா, வேதம் சொல்லுகிறது யோவானிலும் என் ஆண்டவர் பெரியவர், சாலமோனிலும் என் ஆண்டவர் பெரியவர். அங்க ரொம்ப தெளிவா இருக்கிறது. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், கண்டவர்கள் யாரும் இருள இல்லை. அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. விழுந்தாய். எதுல விழுந்தாய்? அக்கிரமத்தில் விழுந்தாய். அக்கிரமத்தில் விழுந்தவனுக்கு தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தார். நான் முதலாவது சொன்னப்பட்டது போல அநேக வசதிகள் உண்டு, அநேக காரியங்கள் அவர்களுக்கு உண்டு. ஆனால் வாழ்க்கை அக்கிரமத்தில் விழுந்து போயிருக்கிறது. அக்கிரமத்தில் விழுந்தவனை தூக்குவதற்காக பெத்லகேம் என்கிற தேசத்திலே என் ஆண்டவராக இயேசு பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறது, சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற யாராய் இருந்தாலும் இருளை இருக்கிறவர்கள் வெளிச்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. இருள இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் வருவார்கள். உன் அக்கிரமம் நீங்கும், உன் பாவ சரீரம் நீங்கும், இருள இருக்கிற உன் வாழ்க்கை நீங்கும். கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளிலிருந்தே விடுவிப்பார். நொறுங்குண்ட இருதயத்தில் இருக்கிற உனக்கு என் ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலை தருகிறவர். துக்கப்பட்டவர்களை அவர் கைவிடாதவர், வெட்கப்பட்டவர்களை அவர் கைவிடாதவர். ஏன்னா இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சமா வந்தார். இந்த உலகத்துக்கு வெளிச்சமா வந்ததுனால அக்கிரமத்தை விழுந்தவனை என் ஆண்டவர் தூக்கி இருளாய் வாழ்க்கையில இருந்த அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து பிரகாசிக்கும்படி என் தேவன் அவனை உயர்த்துகிறார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படி என்றால் என்ன? நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நான் அக்கிரமத்தில் விழுந்து போயிருந்தேன். இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், எனக்கு அவர் ஜீவனை கொடுத்தார், என்னை வாழ வைத்தார், எனக்கு இருளாய் இருந்த என் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினார். அந்த இருள் என்னை விட்டு நீங்கி போனது. அக்கிரமத்தில் விழுந்த என்னை விட்டு நீங்கி போனது.
இன்னைக்கு வெளிச்சத்துல இருக்கு. என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறது. உலகம் என்ன இருள தள்ளினாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை வெளிச்சத்துல கொண்டு வந்து பாவியாய் இருந்த என்னை அநேகருக்கு நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அன்னைக்கு திருடனாய் இருந்த என்னை, அன்னைக்கு கொலைக்காரனாய் இருந்த என்னை, அன்னைக்கு விபச்சாரத்திலே இருந்த என்னை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை கழுவி, என் அக்கிரமத்தை கழுவி, என் கட்டுகளை உடைத்து என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அநேகருடைய சாட்சியை நம்ம கேட்கிறோம். ஏன்? நன்றாய் கவனிங்க. நீதிமானுக்காக இயேசு வரல, பாவிக்காக வந்தார். பாவிகளை ரட்சிக்கப்படும்படி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த ரட்சிப்பை ஜனங்களுக்கு அறிவிக்கணும். அந்த ரட்சிப்பை ஜனங்களுக்கு அறிவிக்கும் போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு எவைகளை கை கொள்ள வேண்டும் என்று, எவைகளை போதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொண்ட பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்ளனா நாம் அந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் மாற்றோம். வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நான் அறியவில்லை என்றால், எனக்கு அந்த அறிவு இல்லை என்றால், வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் கேட்க கடவுள். ஆண்டவரே, நீங்க ஏன் பிறந்தீங்க? பிறந்த நோக்கம் என்ன? நோக்கத்துக்கு அடையாளம் என்ன? நான் இருளா இருந்தேன், என் இருளை மாற்றதான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமில்ல. நல்லா கவனிங்க. என் பாவத்தை மாத்த இயேசு வரல, சர்வ லோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். யாரு? என் ஆண்டவராக இயேசு. நிவர்த்தி செய்யப்பட்ட பலி. என் ஆண்டவர் எதற்காக பிறந்தார்? பிறந்த நோக்கம் என்ன? வேதம் பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, எனக்கு மட்டுமா இயேசு வந்தாரு? எனக்காக மட்டுமா இயேசு வந்தாரு? ரொம்ப தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, சர்வ லோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய. சர்வ லோகத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யணும்னா ஒரு ஒளி தேவை. பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், கட்டு என்கிற இருள், நொறுங்குண்ட இருதயம் என்கிற இருள், அக்கிரமத்திலே நான் விழுந்து எனக்கு அது ஒரு இருளா இருந்தது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார், விழுந்த என்னை தூக்கினார், தூக்கின என்னை குணமாக்கினார். உளையான சேற்றில் இருந்த என்னை அவர் கழுவினார், நீதிமானா வச்சிருக்கார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரே ஒரு பலி. அநேக பலி இல்ல. பழைய ஏற்பாடின் காலங்களிலே ஒரு மனுஷன் பாவம் செய்தால் பாவத்திற்கு ஏற்றபடி ஒரு பலி கொடுக்கணும். 10 பேர் பாவம் செய்தாலும் 10 பேர் என்ன செய்யணும்? 100 பேர் பாவம் செய்தாலும் 100 பேர் பலி கொடுக்கிறோம். ரொம்ப தெளிவா இருக்கிறது. சர்வ லோகத்தின் பாவங்களை ஒரே ஒரு பலி. யாரு?
பெரிய வெளிச்சம். பெரிய வெளிச்சமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சின்ன வெளிச்சம் அல்ல. சின்ன வெளிச்சம் என்ன? ஒரு மாநிலத்தின் பாவத்தையோ ஒரு மாவட்டத்தின் பாவத்தை மாத்திருப்பாரு. சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிறவர். அன்னைக்கு பாவியா இருந்தான், இன்னைக்கு நீதிமானா இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவரிடத்துல வந்ததுனால. அன்னைக்கு பாவத்துல இருந்தான், இன்னைக்கு நீதிமானாய் மாற்றினான். காரணம் என்ன? அன்னைக்கு இருள் இருந்தேன், என் இயேசுநாதர் என்னை வெளிச்சமாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, அவரே எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். தாவீது எழுதுறாரே, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே கிடந்தேன். எங்க? நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே இருந்தேன். என் மரண இருளை என் ஆண்டவர் மாற்றி எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சம் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதில் 8வது வசனத்தை வாசிங்க. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போயிருக்கிறது, மெய்யான ஒளி. அல்லேலூயா. என்ன நீங்கிச்சு? இருள் நீங்கி போனது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இருள் நீங்கி போயிடுச்சு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்தார். அவர் மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி எனக்குள்ள வந்ததுனால இனி பாவி அல்ல, நான் நீதிமானாய் கருதுகிறேன். இனி எனக்குள்ள இருள் இல்ல, எனக்குள்ள வெளிச்சம் இருக்குது. என்ன வெளிச்சம்? பெரிய வெளிச்சம். எனக்குள்ள இருக்கிறது பெரிய வெளிச்சம். சாதாரண வெளிச்சம் அல்ல, சின்ன வெளிச்சம் அல்ல. ஒரு பெரிய வெளிச்சத்தை ஜனங்கள் கண்டார்கள். யாரெல்லாம் கண்டார்களோ அவர்களெல்லாம் மனம் திரும்பினார்கள். யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்கள் அவரை கண்டார்கள். நன்றாய் கவனிங்க. ஏரோது சொல்றாரு தன்னுடைய சாஸ்திரிகளிடத்துல, நீங்க போய் அவரை பார்த்துட்டு வாங்க. யாரு? இயேசு பிறந்திருக்கிறார் என்று ஏரோது கேள்விப்பட்டாரு. கேள்விப்பட்ட மாத்திரமே சாஸ்திரிகளை அனுப்பி அவர் சொல்றாரு, நீங்கள் அவரை பார்த்துட்டு வாங்க, அவர் எங்க பிறந்திருக்கிறார் என்று. அதுக்கப்புறம் நானும் வரேன். சாஸ்திரிகள் பார்த்தார்கள். ஏரோது அவரை கண்டவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. அவர் பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகல. ஏன்னா பெரிய வெளிச்சம் எனக்குள்ள உதித்திருக்கிறார். சாலமன் சொல்றாரு, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை. சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் என் இருளை என்னாகிட்டாரு? வெளிச்சமாக்கினார். அந்த வெளிச்சம் இந்த பூமிக்கு தேவை. அந்த வெளிச்சம் இந்த பூமிக்கு தேவை. அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றினார். இயேசு பிறந்ததற்கு நோக்கம் இதுதான். தேசம் இருளா இருக்குது, உலகம் பாவத்தில் இருக்குது.
உலக அக்கிரமத்தில் இருக்கிறது, உலக கட்டில் இருக்கிறது, உலகத்தினுடைய ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை. யோவான் 14:27 இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏன்னா உலகத்துல என்ன இல்ல? சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லைன்னா உலகம் இருள் இருக்குது. ஏன் தேசத்துல பாவம் நிறைந்திருக்கிறது? இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க, நிறைய பேர் சொல்றாங்க வாலிப பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்? பாவத்துல நிறைந்திருக்கிறது, அந்த அக்கிரமத்துல நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இயேசு பிறந்தாரே தவிர டிசம்பர் 25ஆம் தேதியில கேக்கு வெட்டி சாப்பிடணும்னு எங்குமே வேதத்துல இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்ன கூட்டக்கூடாது. வேதம் சொல்லுகிறது உள்ளதை உள்ளபடி. இயேசு ஏன் பிறந்தார்? யாரு கேள்வி கேட்டாலும் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, இருள இருக்கிற ஜனம் வெளிச்சத்துல வரணும். இருள இருக்கிற ஜனம் வெளிச்சத்துல வரணும். ஜனங்களுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறது. ஏன் மனிதர்கள் கடவுளை தேடி ஓடுறான்? வாழ்க்கையில சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, கட்டுண்டவனா இருக்கிறான். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ வேதனைகள் இருக்கிறது. அப்படி என்ன வேதம் ரொம்ப தெளிவா இருக்கிறது, அவர்கள் இருள்ல இருக்கிறாங்க. இந்த இருள்ல இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யாரெல்லாம் கண்டார்களோ அவர்கள்லாம் இன்னைக்கு ஒளியில இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர் எல்லாருடைய வாழ்க்கை இருளாய் இருக்கிறது. ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்கள், டிசம்பர் 25ஆம் தேதிக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இயேசு பிறந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, கட்டுண்டவர்களை விடுதலையாகும். பாவியாய் இருக்கிறவனுக்கு சர்வ லோகத்துடைய பாவத்திற்கு ஒரே பலி கொடுக்கணும். அந்த ஒரு பலி கொடுக்கத்தான் இயேசு பிறந்தார். நன்றாக கவனிங்க. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாவம் செய்தால் நான் ஒரு பலி கொடுக்கணும், என் மனைவி ஒரு பாவம் செய்தால் என் மனைவி ஒரு பலி கொடுக்கணும், என் பிள்ளை ஒரு பாவம் செய்தால் என் பிள்ளை ஒரு பலி கொடுக்கணும், என் தாய் ஒரு பாவம் செய்தால் என் தாய் ஒரு பலி கொடுக்கணும், என் தகப்பன் ஒரு பாவம் செய்தால் என் தகப்பன் ஒரு பலி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தது. இதெல்லாம் இருக்கக்கூடாது என்றே சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியா, ஒரே பலியா இந்த பூமிக்காக சர்வ லோகத்துடைய பாவங்களுக்காக பிறந்தாரை தவிர வேற ஒன்றுக்கும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தையே தவறானது. ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தையே தவறானது. மாஸ் என்றால் இல்லாமல் போவது. மாஸ் என்றால் இல்லாமல் போவது. கிறிஸ்து மாஸ் அப்படின்னா என்ன? கிறிஸ்து மாஸ். மாஸ்னா என்ன? அப்ப கிறிஸ்து இல்லாத போனதுக்கு நன்றி மகிழ்ச்சின்னு சொல்றேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றான்ல, ஹாப்பின்னா நம்ம மகிழ்ச்சி. கிறிஸ்து இல்லாமல் போனதுக்கு நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னா ஏன் செய்யறோம்னு தெரியும். வசனம் என்ன சொல்லுது, அந்த பாஸ் என்ன சொன்னாரு, இந்த பாஸ் என்ன சொன்னதுலாம் இல்ல. வேதம் என்ன சொல்லுது? இயேசுவின் பிறப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ராபோஜனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசுவின் மரணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு உயிர்த்தெழுந்தார் 3ஆம் நாளிலே, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இது அறிய வேண்டிய காலத்திலே இருக்கும். இயேசு ஏன் பிறந்தாரு? இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துல வரணும்.
பாவத்தில் இருக்கிற, அக்கிரமத்தில் இருக்கிற, அநியாயத்தில் இருக்கிற, கட்டில இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் வந்தார்கள் என்றால் அவர் இருளை கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்போம். அவர் இருளை கர்த்தர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியை என் ஆண்டவராக இயேசு தருவார் என்கிற ஒரு சாட்சியோடு கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் அவர்களை ரட்சிக்கும். அந்த விசுவாசம் இருளை வெளிச்சமாக்கும் என்று சொல்லி என் வார்த்தை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.